ஆமா after சுத்திட்டானுங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் guys. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கொயர் தீம் பார்க்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம அண்ணனோட பர்த்டேவையும் நம்ம பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். ஸோ என்னடா அவன் இப்போது வீடியோவில் பேசுகிறவன் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் பண்ண நான் வீடியோக்கு இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். அதனால தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம எப்போதும் போல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் கூட தான் வெளியே இருக்கோம். இந்த வீடியோ ஒரு ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன் வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உள்ளுக்கு வந்தோன்னா நேராக இதில் தான் ஏறணும். ஸோ நானும் பெருசாக ஏறி உட்காந்துட்டேன். இது எப்படி இருக்கும் இல்லை என்ன பண்ணும் எதுவுமே தெரியாது. அங்கே பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டோம். நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் என்னோட மங்சா. மாட்டினடி நீ ஆமா 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 அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. எப்படி அவங்க இருக்க ரியாக்ஷன் எனக்கு பயமா தான். ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம். போது நடி ஆளு விடுங்கடா. நிற்கிறியாது என் வாழ்க்கையிலே எனக்கு பிக்கஸ்ட்டு ஃபீல்னா இந்த ரோலர் கோஸ்டரும் இப்போ போய் ஒன்று சுற்றி விட்டுச்சுல, அதுதான் எப்பாடே என்னால் முடியலடா. அடுத்து இப்போ இந்த ரோலர் கோஸ்டர் வர போகணும். வீடியோ எடுக்க முடியுமா எனக்கு தெரில. இல்லையா அது முடிச்சுட்டு ரியாக்ஷனை வேறு நான் காட்டுறேன். எனக்கும் ரோலர் கோஸ்டருக்கும் ஆகாது. என்னடா நல்லா பேசிட்டு இருந்த பையன் திடீர்னு சோக மாட்டான்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. அது போனோம்ல ஒரு ரைடு, அதுலேருந்து அந்த கம்பியை பிடிச்சி என் கை தாங்க வீணாக போணுச்சு. ஸோ யாரும் என்ன மாதிரிலாம் இருக்காதிங்க. அடுத்தது நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. ஒரு ஸ்மால் மெசேஜ், அவ்வளோதான். வலிக்குது தெரியுமா? வாங்க அடுத்த ரைடுக்கு போவோம். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரோலர் கோஸ்டர் ஏறுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதுதான் சொன்னேன், எனக்கும் ரோலர் கோஸ்டருக்கு ஆகாது. ஏன்னா இப்போ நான் ஏற போகிறது தான் என் வாழ்க்கையிலே நான் 2வது தடவை ரோலர் கோஸ்டர் ஏற போகிறது. ஏன்னா எனக்கு ரோலர் கோஸ்டர்னா கொஞ்சம் பயம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வராங்க. ஸோ அவங்க கூட தான் போகிறோம். நாங்கள் ஏறுவோம். ஸோ ஆக்சுவலி இப்போ வந்துட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்துருச்சு. ஸோ நாங்கள் அடுத்து இன்னும் வெயிட் பண்ணுறோம் எங்களோட டேர்ன் வர்றதுக்கு. பிகாஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணு பயப்படாத, எப்படியாச்சும் காப்பாத்துற அப்படின்னு நான் கதறிக்கிட்டு இருக்கேன். முன்னுக்கு பார்த்தா பயப்புள்ளிங்க செல்ஃபி எடுத்து விளையாடுதுங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லை. நம்ம ஒரு வழியே ஏறி வந்தாச்சு. என்னடா ஒரே ஆனந்தமாக வரான்னு பார்க்குறீங்களா? எஸ், ஏன்னா இட்ஸ் பெட்டர் தேன் ஃபர்ஸ்ட் ஒன். உண்மையாக சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒனோட இது எவ்வளோ பரவாயில்ல. அட ஆமாங்க, ரோலர் கோஸ்டர் எவ்வளோ பரவாயில்லைங்க அந்த போனதை விட. சரி அதை முடிச்சாச்சு, வேற எங்கே அடுத்து இதுக்கு தான். இதே என்னடா ஒரே ஆட்டல் சுற்றிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்துட்டோம். எல்லாத்தையும் ட்ரை பண்ணாமல் விட மாட்டோமா நாங்கள்? அதுதானே வாங்குறீங்க நீங்கள் துட்டே. இங்கே உட்காந்துருவோமா? எங்களை போய் வர்றது இப்படின்னு ஒரு வழியாக உட்காந்தாச்சுங்க. நானும் சுற்றி முற்றி பார்க்குறேன் ஏதாவது டெம்ப்ளேட்டுக்கு போஸு கிடைக்குமான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. என்ன ஒரு
இங்க இருக்கே. சத்தம் மட்டும் வருது. எங்க இருக்க? இங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கே. அவ்வளோதாங்க, அதுவும் என்னை நல்லா சுற்றி விட்டுருச்சு. சரி கீழே சுற்றுனுக்கு பார்த்தா சொல்லிட்டு இவனுங்க வேற மேலே போய் சுற்றலான்னு சொல்லிட்டு இது கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி இதுவும் ஏறுவோமே, ஆனால் இவன் கொஞ்சம் டீசனாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்குறேன். இருக்கணும், வாங்க ஏறி பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு. ஆனால் மற்ற ரைடு மாரி இவன் இல்லை மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவன் அவனுங்க மாதிரி ரொம்ப வேகமாலாம் சுற்றலை, அவன் ஒரு மாதிரி அழகாக மெதுவாக தான் சுற்றுறான், அதுவும் கரெக்டாக தான் சுற்றுறான். சரி ஏறுவோமே அப்படின்னு பார்த்தா இங்கேயும் கியூ தாங்க. எல்லா இடத்துலையும் கியூவில் வெயிட் பண்ணி நமக்கான சீட்டில் தேடி இப்படி உட்காந்து மேலே பறக்கணும். பறப்போமே. சொன்ன மாதிரியே பறக்க விட்டுருச்சிங்க, அழகாக பறந்துச்சு, ஈஸனாக போச்சு. இது போன ரைடுலேயே இவன் தான் இன்னும் கொஞ்சம் மெதுவாக கரெக்டாக சுற்றி விட்டான். ஆனால் என்ன, எனக்கு தான் கொஞ்சம் வாமிட் வர மாதிரி வந்துருச்சு. ஸோ பார்த்து தான் இருக்கணும் இதில் கொஞ்சம். ஓகே கைஸ், ஸோ அது முடிச்சாச்சு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரோபோ கிராஷ். ஸோ இதுக்கு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா இது அவ்வளோ பெரிய க்யூ வேறு, இதுக்கு மட்டும் அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் இது. பட் என்ன இதோட டியூரேஷன் மட்டும்தான் கொஞ்சம் குறவாக கொடுத்துருப்பாங்க, 4 to 6 minutes தான் இருக்கும். நம்ம அதை என்ஜாய் பண்ண ஆனால் முடியும். சரி என்னடா பட்டுன்னு வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம், நம்ம பயப்புள்ளிங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வாங்க லத்தாளி போடலான்னு சொல்லிட்டானுங்க. என்னடா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் போட்டோங்க. என்ன பண்ணுறது வேறு வழி. எத்தனை வருஷம் ஆச்சு? என்னது எனக்கு பர்பிள் கலர் காடி அவ்வளவுதான். அடே வாடா சீக்கிரம் வாடா. வாராயா வந்துட்டாயா. திறந்து விட்டோன்னு ஓட போறோம். my car, my purple car. ஓகே இந்த ஒரு காடி பெல்ட் போடுங்க. இன்னைக்கு வாங்கடா தம்பி. டேய் மறுபடி வாயா, டீனா என் வழியில குறுக்க வராதடா. முடியாது, என் பொண்ணுக்கு ஒரு வழி தெரியாம உனக்கு வழி விட முடியாது. நான் வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற, இன்னும் வெறியத்தத. இவனை என்னதான் பண்றது? என்ன நின்றுச்சு? ஓகே ரிவர்ஸ் கேரி இருக்கு. ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் என்ன திருமணம்? இவன் உள்ளூர்வான எப்போ அடிக்கலாம், அவனை முதல்ல அடிக்கணும். சுத்திட்டானுங்க. விடுங்கடா. காடி மாட்டிக்கிச்சு. ஒரு வழியா மாட்டிக்கிட்டு அந்த காடியை நம்ம எடுத்துட்டோம். சரி சீக்கிரமாக போய் அந்த பயபுலியை இடிப்போமேன்னு சொல்லி நானும் ஃபுல் ஃபோர்ஸில் வேகமாக போய்கிட்டு இருக்கேன். என்ன வண்டி ஸ்லோவாகுதுன்னு பார்த்தா டைம் முடிஞ்சிங்க. பட் ஆனால் சீரியஸ்லி நல்லா ஃபன் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரைடு. அதை முடிச்சுட்டு கடைசியாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா முதல்ல செக்யூரியமுக்கு வந்திருக்கோம். என்னடா இது புதுசாக இருக்கேன்ட்டு உள்ளுக்கு போய் பூந்து பார்த்தா மீன் எல்லாமே 3Dயில் மிதக்குதுங்க. 3Dயில் மிதக்குது. அதுவும் இந்த மீன் தான் ஹேங் ஆகுது. பிகாஸ் இங்கே வந்துட்டு ஒரு புதுசாக க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்கேன்ற பேரில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டிக்கெட் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஆனால் ஏன் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு அது பூந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரியுது. ஏன்னா இதுக்கு காசு கட்டி எவனும் வர மாட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் புதுசாக இருக்குது.
டேய் டைனோசர் இருக்கு இது என்ன மாறிடுச்சு ஓகே இந்த எங்க இருந்து டைனோசர் வந்துச்சு கமான் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் அவன் ஃப்ரீயா கொடுக்கும்போது வச்ச வேண்டாம் இவ்வளோ கோசமா இருக்கா மேலே இருக்கு பாரு டைனோசர் பேசிக்கிட்டே இருக்குங்க திடீர்னு பார்க்குறேன் மானு பூனையாக மாறிடுச்சுங்க அது பூனையாக சிறுத்தையான்னு கூட எனக்கு தெரிலங்க சரி இங்கே பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஓரளவு இவ்வளோ ஹெக்கிடும் பேருக்கும் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குல்ல பட் ஓகே தான் ஃப்ரீ டிக்கெட்டுக்கு பரவாயில்ல தான் சொல்லுவேன் ஸோ அதுவும் முடிச்சாச்சு அதை முடிச்சுட்டு வெளியே ஆகிறப்போ பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இது வந்துட்டு லைக் சம்திங் கோஸ்ட் ஹண்டிங்கோ என்னமோ ஒரு கேம் அது பட் அதுக்கெல்லாம் எங்களுக்கு டிக்கெட் கொடுக்கல எங்களால் ஆடவும் முடியாது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணோம் லைக் இந்த மாதிரி விஆர் கேமிங் இருக்குது பேக்கேஜும் இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு 4 பேர் பேக்கேஜ் வைஸ் போனனால எங்களால் 6 கேம்ஸ் 5 கேம்ஸ் எங்களால் ஆட முடியும் அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்ல பார்க்கலாம் until then signing off from Harry. Peace.